ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தீக்ஷா. இன்றைக்கி நம்ம ஸ்னேக்கை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பாம்புங்க டிங் டிங்னு நாக்கை நீட்டுறதை பார்த்துக்கிறீங்களே, அது ஏன்னா அந்த நாக்கை வச்சு தான் ஸ்மெல் பண்ணோம். இது தெரியாமல் அது கொத்துறதுக்கு தான் நீட்டுதுன்னு நான் நினச்சிட்டேன். ஸ்னேக் சாகிற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. அது வளர வளர அதோட ஸ்கின் டைட்டாகிருமா. அதனால அது தோலை உரிச்சு விட்டு போயிடுமா. இந்த மாதிரி 1 இயருக்கு 6 டைம்ஸு அது தோலை உரிச்சு விட்டு போயிடுமா. எல்லாரும் இவனுக்கு பாம்பு காதுன்னு சொல்கிறாங்களே, பாம்புக்கு காதே இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு பாம்பு காதுன்னு சொல்கிறாங்க? ஏன்னா பாம்பு வைப்ரேஷனை வச்சு சவுண்டு கண்டுபிடிச்சிருமா. அந்த மாதிரி மனுஷங்க கண்டுபிடிக்கிறதுனால பாம்பு காதுன்னு சொல்கிறாங்க போல. பாம்புக்கு கண்ணிமை இல்லையா, அதனால அதால் பிளிங்க் பண்ண முடியாது. அதனால தான் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பயமாக இருக்கு. நம்ம ஒருத்தவங்கள பிளிங்க் பண்ணாமல் பார்த்துனே இருந்தால் அவங்க ஏன் மறைக்கிறேன்னு கேட்குறாங்களா, அப்படி தான். பாம்போட கருவிழி நீள் வட்டமாக இருந்தால் அது விஷமுள்ள பாம்பு, வட்டமாக இருந்தால் அது விஷமுள்ளாத பாம்பு. பாம்புங்கள்லேயே இன்டெலிஜென்டான பாம்பு எதுனா கிங் கோப்ரா. அதோட பசங்களை பத்திரமா பார்த்துக்கிறது எந்த பாம்புன்னா கிங் கோப்ரா தான். அதுவும் அதனால தான் அது நல்ல பாம்புன்னு சொல்கிறாங்களோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஏதாச்சும் தெரிஞ்சால் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாய், தேங்க்யூ.